நம்ம இன்றைக்கி ஹோம்மேட்லேயே ஒரு தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சிக்கன் பாருங்கள், இன்றைக்கி நான் 1/2 கிலோ எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி தோல் இல்லாமல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் தந்தூரிக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் நம்மளுக்கு கட் பண்ணி தருவாங்க. நீங்கள் இன்றைக்கி நான் 1/2 கிலோவுக்கு உண்டான மசாலா சொல்கிறேன். நீங்கள் 1 கிலோ 1 கோழி எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இந்த மசாலாலாம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. நீங்கள் கெட்டி தயிர் தான் எடுக்கணும். அப்படி உங்களுக்கு தண்ணி தயிராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வடிகட்டியில் வச்சு ஊற்றி வச்சுட்டிங்கன்னா கீழே தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும், உங்களுக்கு கெட்டி தயிர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், தந்தூரி மசாலா எடுத்துக்கணும். அதாவது நான் இந்த டீஸ்பூனில் தான் இன்றைக்கி நான் எல்லா மசாலாவுமே நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி டீஸ்பூனில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ தந்தூரி மசாலா நான் 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ரெட் சில்லி பவுடர் அதாவது தனி மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த டீஸ்பூன்லேயே லெமன் பாருங்கள், நான் மீடியம் சைஸ் லெமன் வந்து 1 எடுத்துருக்கேன், 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இந்த டீஸ்பூன்லேயே நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். ஜீரகம் அதுலேயே நம்மளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் பாருங்கள், இந்த டீஸ்பூன்லேயே நான் 3 டீஸ்பூன் அளவு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். குக்கிங் ஆயில் தான், வெஜிடபிள் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு லேசாக அங்கங்கே கீறி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நல்லா இறங்கும். 2 சைடுமே இந்த தொடையில் மட்டும் கீறிக்கோங்க, தொடை பீஸில் மட்டும். அப்போ தான் மசாலா நம்ம இந்த இதுக்குள்ளெல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த அறுத்து விட்டுருக்கிறதெல்லாம் நம்ம மசால் வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த 1/2 லெமனை பிழிஞ்சிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் மிளகாத்தூளில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா அந்த கேப்புக்குள்ளெல்லாம் ஃபில் ஆகுற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் போட்டு நீங்கள் பெரட்டுறதுக்கு, மசால் போட்டு பெரட்டுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மீதி அந்த 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாம். இப்போ தயிர் ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிற அந்த 1 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிற எல்லா மசாலாவையும் போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு போடாதீங்க. இஞ்சி பூண்டு போட்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோட நம்மளுக்கு தந்தூரி ஃப்ளேவர் கிடைக்காது, சிக்கன் 65 மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க இந்த மீதி பாதி லெமனையுமே இதில் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம சிக்கனில் ஒட்டாது. எடுத்து வச்சுருக்க ஆயில், ஃபுட் கலர் எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்ல பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு கையில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தந்தூரி மசாலா பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் தான் நான் உப்பு போடுறேன். நீங்கள் ஒன்றும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த 15 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் வேகும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இந்த வெட்டி விட்டுருக்க பகுதியிலலாம் அந்த மசால் போகிற அளவுக்கு கை வச்சு நீங்கள் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கசூரி மேத்தி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்து போடுறேன். நல்லா நுணுக்கி போடுங்க. நுணுக்கி இந்த மாதிரி அதுலேயும் நல்லா போட்டு பிரட்டிக்கோங்க. இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் கசூரி மேத்தி போட்டிங்கன்னா. இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரையை நீங்கள் நுணுக்கி கூட வச்சுக்கலாம். இப்போது இது பாருங்கள், இது ஒரு 8 மணி நேரம் ஊறணும். ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு வச்சு ஊற விட்டுருங்க. நல்லா ஊறிச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் 5 ஹவர் ஊறினா கூட போதும். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் இல்லைனாலும் நீங்கள் தோசைக்கல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். சிக்கன் நல்லா ஷோக்கட் ஆயிடுச்சு, நம்மளுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பேனில் எண்ணெயை காய வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கூட போதும். நம்ம எண்ணெயில் வேக வைக்க போகிறதுல 10 நிமிஷம் இந்த சைடும் 10 நிமிஷம் நம்ம பின்னாடியும் சிம்மில் வச்சு, அதாவது சின்ன அடுப்புலேயே நீங்கள் வைங்க, சின்ன பர்னர்லேயே வச்சு வேக விடுங்க. இந்த மாதிரி வெந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணி வேக விடுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நம்மளுக்கு வேகணும். போதும், இந்த அளவுக்கு வெந்துச்சுன்னா போதும். நம்ம இப்போ சுட்டுக்கலாம் கறியை. நம்ம அது நான் இந்த ஒரு 2 மெத்தடில் இன்றைக்கி நான் சொல்லி கட்ட போகிறேன். அது என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு இது உங்கள்கிட்ட இரும்பு கம்பி இருந்தாலும் நீங்கள் வச்சு சுட்டுக்கலாம். வடை திருப்பி மாதிரி நம்மளுக்கு நம்ம இருக்கு பாருங்கள், அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் குத்தி கறியை சுட்டுக்கலாம். இந்த மாதிரி
லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடும், அதாவது கையிலேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த சல்லடையை நீங்கள் கையிலேயே எடுத்துக்க, அடுப்பு மேலே வைக்காமல் கையில் வைக்கிறது உங்களுக்கு சேஃபு. இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு மெத்தடும் சொல்கிறேன். இதுவும் சூப்பராக இருக்கும், ஸ்மோக்கிங் ஃப்ளேவரோட நம்மளுக்கு இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. ஒரு கறிக்கொட்டை நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நல்லா கறியை வந்து கங்கு மாதிரி நமக்கு அது வச்சிடணும். நெருப்பு வச்சுட்டு இதை வச்சு இப்போது ஒரு 2 ட்ராப்ஸ் அளவு நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லைனா எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு உடனே மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டிங்கன்னா அந்த உள்ளேயே அந்த ஸ்மோக்கிங் இதுலேயே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். தந்தூரி நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்கிறதும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து நம்ம கேஸில் நம்ம இது பண்ணுறதுனால நம்ம அடுப்பு கறியில் வச்சு நம்ம பண்ணுறதில்ல. கேஸில் வைக்கிறதுனால நமக்கு ஹெல்த்தி கிடையாது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அது மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் செய்யணும். அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 10 நிமிஷம் அப்படியே இருந்து திறந்தா நம்மளுக்கு சூப்பரான தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. ஹோம்மேட்லேயே ஹோட்டல் ஸ்டைலில் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி கறிக்கொட்டை இல்லைன்னா நீங்கள் தேங்காய் கொட்டை குச்சியை வச்சு நீங்கள் அடுப்பில் வச்சு கூட கங்கா நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி இந்த கிண்ணத்தில் வச்சு யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான ஹோம்மேட் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல்.